ஒரு சிறிய கிராமத்தில் பள்ளியில் படிக்கும் சில நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் பெயர்கள் ரவி, சித்ரா மற்றும் அருண். ரவி மிகவும் புத்திசாலியானவன். அவன் எப்போதும் புத்தகங்களில் மூழ்கியிருக்கும். சித்ரா ஒரு கலைஞர். அவளது ஓவியங்களால் அனைவரையும் கவர்ந்தாள். அருண் ஒரு வீரனாக இருந்தாலும் அவன் எப்போதும் தனது நண்பர்களுக்காக போராடும். ஒரு நாள் பள்ளியில் ஒரு போட்டி நடந்தது. அந்த போட்டியில் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும். ரவி அறிவியல் விஞ்ஞானத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்த விரும்பினான். சித்ரா ஓவியத்தில் போட்டியிட விரும்பினாள். அருண் விளையாட்டில் போட்டியிட விரும்பினான். அவர்கள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து பள்ளியின் மையத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்த முடிவு செய்தனர். ரவியின் அறிவியல் திட்டம், சித்ராவின் ஓவியங்கள் மற்றும் அருணின் விளையாட்டுகள் அனைத்தும் ஒரே இடத்தில் திரட்டி அனைவருக்கும் மகிழ்ச்சி தர வேண்டும் என்ற நோக்கில் இருந்தனர். போட்டியின் நாளில் பள்ளி முழுவதும் மகிழ்ச்சி பரவியது. மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரும் வந்தனர். ரவி தனது அறிவியல் திட்டத்தை விளக்கும்போது சித்ரா தனது அழகான ஓவியங்களை காட்சியிட்டார். அருண் தனது விளையாட்டுகளால் அனைவரையும் கவர்ந்தார். போட்டியின் முடிவில் அவர்கள் அனைவரும் வெற்றி பெற்றனர். ஆனால் அவர்களுக்கு உண்மையான வெற்றி ஒன்றாக இணைந்து செயல்படுவதில் இருந்தது. அவர்கள் அனைவரும் சந்தோஷமாக நண்பர்களாகவும் ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். அந்த நாள் அவர்கள் கற்றுக்கொண்டது, நண்பர்கள் எப்போதும் ஒன்றாக இருந்தால் எந்த சவாலையும் வெல்லலாம் என்பதுதான்.